ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் நீட் பிஜி 2025 கணக்காக ரவுண்ட் 2 ஆஃப் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் ஆக போகுது. ஸோ அந்த கவுன்சிலிங்க்கு தேவைப்படுற ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் கண்டக்ட் ஆகும். அண்ட் இதுக்கான வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா www.tnmedicalselection.org.in. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் உங்களால் வந்து சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன கேட்டகரி ஆஃப் சீட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் வந்து 50% ஆஃப் சீட்ஸ் வந்து சர்வீஸ் கேட்டகரியிலையும் 50% ஆஃப் சீட்ஸ் வந்து ஓப்பன் கேட்டகரியிலும் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸில் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குது, மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சரி, கவர்மெண்ட் கோட்டாக்கும் சரி, நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 நீங்கள் பே பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ரீஃபண்டபிள் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுக்குமே. அண்ட் அடுத்ததாக செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் 30,000 பே பண்ணணும். கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ்க்கு வந்து 1 lakh பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ்க்கு வந்து 2 lakhs நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணணும். இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும், உங்களுக்கு சீட் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும். அண்ட் அடுத்ததாக டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா பிஜி டிப்ளமா கோர்சஸ்க்கு வந்து 10 lakhs வந்து ஃபைன் பே பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிஜி டிகிரிக்கு வந்து 15 lakhs வந்து ஃபைனாக பே பண்ணணும். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரவுண்ட் 1ல் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கல, ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கு அப்டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, அலாட் ஆகிடுச்சு ரவுண்ட் 1ல், ஆனால் நீங்கள் போய் ஜாயின் பண்ணல, ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டீங்க. அண்ட் அடுத்ததாக ரவுண்ட் 1ல் வந்து உங்களுக்கு சீட்ஸ் கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிக்கல, ஒரு பர்டிகுலர் டைம் அவங்க கொடுத்துருக்க டைமுக்குள்ளே நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டுக்கலாம். ரவுண்ட் 2க்கு நீங்கள் ஃபீஸ் எல்லாமே பே பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷனும் போட்டுக்கலாம். ஒருவேளை நீங்கள் ரவுண்ட் 1ல் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் செக்யூரிட்டி டெபாசிட்லாம் பே பண்ணிட்டீங்கன்னா ரவுண்ட் 2க்கு ரிட்டன் பே பண்ண தேவையில்லை. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் பே பண்ணணும், செக்யூரிட்டி டெபாசிட் பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபிள் பே பண்ணி ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு ரவுண்ட் 2 ஆஃப் கவுன்சிலிங்க்கு மெயினாக தேவைப்படுற விஷயங்கள். அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் இருந்தால் நீங்கள் உடனே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் உங்களுக்கு தேவையான டோட்டல் கைடன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்கோம்.